ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியுமானால் அதனை உன்னால் செய்து முடிக்கவும் முடியும். அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த டிஆர்பி ஆனுவல் பிளானர் 2025 நேற்று நமக்கு ரிலீஸ் ஆச்சு. அதில் மொத்தமாக 7535 காலி இடத்துக்கான வெவ்வேறு தேர்வுகள் சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு முக்கியமான தேர்வாக இருப்பது பிஜிடிஆர்பி. இதுக்கான காலி பணியிடங்கள் 1915. நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்லேயும் எக்ஸாம் நவம்பர்லேயும் சொல்லியிருக்காங்க. இது நமக்கு கிடைச்ச ஒரு இறுதி வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வேலையும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி நேரத்தில் தான் செஞ்சு முடிப்பாங்க. அதே மாதிரி இந்த வாய்ப்பு நமக்கு ஒரு இறுதி வாய்ப்பாக நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணானா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். இது வரைக்கும் நாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம், நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் வருமா வராதான்னு ரொம்பவும் குழப்பத்துலேயும் படிக்கணுமா வேண்டாமான்னு குழப்பத்துலேயும் இருந்தோம். இப்போ அதுக்கான ஒரு தீர்வு நமக்கு கிடைச்சிருச்சு. இனி நாம் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும்? நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கை 200% கொடுத்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்மளுடைய அரசு பணியை உறுதி செய்வோம். இது நமக்கு கிடைச்ச சரியான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தணும். ஒரு வேளை இப்போவும் நீங்கள் முழிச்சிக்கலைன்னா ரொம்பவும் கஷ்டம். என்னுடைய பொதுவான கருத்து என்னென்னா, நாம் தேவையில்லாமல் அதிகமாக யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணணும். எதுக்கு நான் இதை இங்கே சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, இது வரைக்கும் டிஆர்பி போர்டில் இருந்து ஆனுவல் பிளானர் விடலையே, எக்ஸாம் வருமா வராதான்னு புலம்பிட்டு இருந்தோம். இப்போது ஆனுவல் பிளானரும் காலி இடங்களும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நாம் நினச்சிட்டு இருக்கிறது என்னன்னு பார்க்கும்போது, வேக்கன்சி 1915 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுப்பாங்க, அது இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நினைக்க தோணும். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் சொன்னது என்னென்னு பார்க்கும்போது 19,000 காலி இடங்கள் நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நமக்கு இந்த டிஆர்பி ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்கிற வேக்கன்சி எவ்வளோன்னு பார்க்கும்போது 7535 காலியிடங்கள் மட்டும்தான். ஸோ காலியிடங்கள் இன்க்ரீஸ் ஆகுமான்னு யோசிக்க தோணும். இந்த மாதிரி திங்கிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்கள் மேலே 100% நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த எதிர்மறையான எண்ணத்தை கைவிடுங்க. நம்ம சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை காலியிடங்கள் கொடுத்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் ஒரு சரியான காம்படிட்டராக 100% நம்பிக்கையோட உங்களோட ப்ரிப்பேரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த காலி பணியிடங்கள் 5 ஆனாலும் சரி, 50 ஆனாலும் சரி, 200 ஆனாலும் சரி, நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் வேறு யாரையும் அதிக மார்க் வாங்க விட மாட்டேன்னு திங்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் எதுக்கு மேலே சொன்ன மாதிரி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வரப்போகிற காலியிடங்களை ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிச்சுட்டா நம்மளோட வேக்கன்சி ரொம்ப கம்மியாகுமே. இதில் நான் போட்டி போட்டு அதில் போஸ்டிங் வாங்க முடியுமா அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த மாதிரி யோசிக்காமல் உங்களோட ப்ரிப்ரேஷனில் மட்டும் கண்ணாக இருங்க. 100% ஹார்ட் ஒர்க்கில் உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கான பலன் தானாக கிடைக்கும். ஒருவேளை கடைசி டைமில் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆக வேக்கன்சி பற்றி திங்க் பண்ணாதீங்க. லாஸ்ட் டிஆர்பியில் நோட்டிஃபிகேஷனில் இருந்த வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணினாங்க. இது போலவும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆனுவல் பிளானரை வச்சு நாம் பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 8 மாதங்கள் இருக்குது. அந்த 8 மாதங்களில் நாம் எல்லாத்தையும் தரோவாக படித்து சரியான முறையில் ரிவிஷனும் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது நமக்கு கிடைச்ச இந்த 8 மாதங்களில் நம்மளோட ப்ரிப்பரேஷனை சரியாக, அதாவது நமக்கு கிடைச்ச டைம் எல்லாத்த சரியானதாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கான்ஃபிடென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே வரும். இந்த 8 மாதங்களும் நமக்கு நம்மளோட ப்ரிப்ரேஷனுக்கு தேவையா அப்படின்னா கிடையாது. ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு முதல் 3 மாதங்கள் எடுத்துக்கலாம். மீதி 5 மாதங்களில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 டைமுக்கு மேலே ரிவைஸ் பண்ணலாம். ஸோ அப்போது இதை பார்த்தோன்னா உங்களுக்கே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் எடுத்துக்கலாம்.
சில பேர் என்ன திங்க் பண்ணுவீங்கன்னா, நம்மளோட எக்ஸாமுக்கு அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்குற மந்த் வந்து நவம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ நவம்பர் வரைக்கும் 8 மாதங்கள் இருக்குது. ஸோ அந்த 8 மாதங்கள் இருக்கும்போது எல்லா மாதங்களையும் நாம் வந்து சரியாக பயன்படுத்தணுமா? ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் நம்ம ஃப்ரீயாக இருந்துக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்த 6 மாதங்கள் நாங்கள் சரியான முறையில் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து டிலே பண்ணிகிட்டே போவீங்க. ஸோ அப்படி டிலே பண்ணிகிட்டே போகும்போது உங்களுக்கோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அட் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களால் சரியாக படிக்க முடியாது. சரியாக படித்ததையும் சரியாக ரிவைஸ் பண்ணாமலும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த தப்பை மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. ஸோ உங்களுக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போவே உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு முக்கியமான தேவைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டாக உங்களோட சிலபஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சிலபஸை டவுன்லோட் பண்ணி ஒரு ஹார்ட் காப்பி வந்து உங்கள் கையில் வைங்க. அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட இருக்கிற நோட்ஸ் எல்லாத்தையும் எல்லா யூனிட்ஸ்க்கும் நோட்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். எது எல்லாத்துக்கும் நோட்ஸ் இருக்குது, எது எல்லாத்துக்கும் நோட்ஸ் இல்லை அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ இல்லாத யூனிட் இல்லாத டாபிக் எல்லாத்துக்கும் நோட்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி நோட்ஸ் கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து சரியான முறையில் ஒரு பிளான் போட்டு படிக்க ஆரம்பிங்க. சில பேர் என்ன நினைப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லா யூனிட்ஸ்க்கான நோட்ஸையும் கலெக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி மட்டும் நினைக்காதீங்க. இப்போ உங்கள் கையில் இருக்கிற நோட்ஸை வச்சு இன்றைக்கே உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், 100% நம்பிக்கையோடு படிங்க. இந்த டிஆர்பி எக்ஸாமில் வந்து நீங்களும் ஒரு அரசு முதுகலை ஆசிரியர் ஆகலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து முக்கியமானது. கான்சன்ட்ரேஷன் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து செலக்ட் ஆகி அரசு முதுகலை ஆசிரியர் ஆகலாம். வாழ்த்துக்கள். நன்றி.